தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் தோழர். ரொம்ப மகிழ்ச்சியா வந்திருக்கேன் நான். அப்படியா? என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? டக்குன்னு கேட்கணும். என்ன காரணம் கேட்கணும். சரி. இல்ல ஒண்ணும் கிடையாது. நேற்றைய நம்ம ஒரு வீடியோ பேசணும் இல்லையா? அந்த வீடியோ உறுதிப்படுத்தும் விதமாக தான் இன்னைக்கு ஒரு செய்தி வெளிவந்து இருக்குது. சரி. அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன், நானு திருமானே ஒரு பேச்சு பேசுறாரு அப்படின்னா ஒவ்வொரு கட்சிக்காரனுமே தங்களுக்கு தேவையான பாயிண்ட்டை மட்டும் எடுத்து போட்டுக்கிடுவாங்க, அதை மட்டும் எடுத்து போட்டு வைரல் பண்ணுவாங்க. ஆனா ஒரு பேச வந்த கோர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த கோர் பாயிண்ட்டை எவனும் எடுத்து போட மாட்டாங்க, விட்டுருவாங்க. மொத்தமா ஏற்றடி பண்ணிடுவாங்க. அவருக்கு தேவையான பாயிண்டா எடுத்து போடுவாங்க. இந்த வார்த்தையை போட்டா வைரல் ஆகும்பா அப்படின்ற மாதிரி அதை மட்டும் தான் போடுவாங்க. அந்த மாதிரி தான் நேற்று வீடியோ நம்ம பேசியிருந்தோம். அதை உறுதிப்படுத்துற மாதிரி தான் இன்னைக்கு ஒரு செய்தி வெளியா இருக்குது. அதாவது ஒண்ணும் கிடையாது. நம்ம அண்ணன் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ லிங்க் அனுப்புனாரு. சரி தம்பி, இதை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. கிளிக் பண்ணி பார்த்து இவனுக்கு நீங்க தக்க பதிலடி கொடுங்கன்றாரு. சரி, கருத்தியல் ரீதியான பதிலடி சரி கொடுங்கன்றாரு. சரிங்களா? அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தோம். ஸோ அது சம்பந்தமாக தான் இன்னைக்கான காணொலியில் பார்க்க போறோம். பல விஷயங்களை டீகோடிங் பண்ண போறோம். சரிங்களா? நண்பர் அனைவருக்கும் உரிமைக்களம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் என்னால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தொலை ஒண்ணும் கிடையாது. தொலை ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல், அரசியல் சதுரங்க. ஆமா, அரசியல் சதுரங்க. ஆனா அந்த நபர் பொக்கிஷம் அப்படின்ற மாதிரி தான் யூடியூப் சேனல்ல பேசி இருந்தாரு. இப்ப அரசியல் சதுரங்கன்ற மாதிரி யூடியூப் சேனல் வச்சிருக்காரு நினைக்கிறேன். அந்த சேனல்ல அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, திருமானே தமிழ் தேசியத்திற்கு எதிரானவர் அப்படின்ற மாதிரி பேசுறாப்ல. ஏன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அண்ணன் திருமாவர்கள் பேசினார் இல்லையா, அதாவது என்ன தாண்டி விடுதலை சிறுத்தை கட்சியை தாண்டி திராவிடத்தை யாராலும் அழிக்க முடியாது அப்படி சொன்னார் இல்லையா. என்ன தாண்டி விடுதலை சிறுத்தை கட்சியை தாண்டி திராவிடத்தை ஒருபோதும் யாராலும் அழிக்க முடியாதுன்னு சொன்னாரு. சோ இந்த பாயிண்ட் அவன் கையில எடுத்துக்கிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, இத்தனை நாட்களாக திருமானை நடுநிலையா இருந்தாரு. திராவிடத்தையும் பேசினாப்ல, அதே வேளை தமிழ் தேசியத்தையும் பேசினாரு. ஆனா இன்னைக்கு முழுவதுமே திராவிடத்திட்ட தன்னை ஒப்படைச்சிட்டு தமிழ் தேசியத்திற்கு எதிரானவர் மாறி போயிட்டாரு. சோ திருமாவளவன் அவர்கள் ஒரு போலி தமிழ் தேசியவாதி அப்படின்னு சொல்லி இந்த நொன்ன பையன் என்ன பண்ணிக்க ஒரு வீடியோ பேசியிருக்கேன். அவர் யார் தெரியுமா? நாம் தமிழர் கட்சியுடைய பின்னணியை இருக்கக்கூடிய அதனால தான் அப்படி பேசியிருக்காங்க. அது என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இவன் போலி தமிழ் தேசியம் சொல்லியிருக்கான் இல்லையா, திருமானே போலி தமிழ் தேசியவாதி சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த பையனுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், அதாவது திராவிடம் என்பது வேறு, தமிழ் என்பது வேறு அப்படின்னு பிரிச்சு பாக்குறான். இப்ப தாயையும் தந்தையும் பிரிச்சு பார்க்க முடியுமா? முடியாது. இதைத்தான் அவன் செய்யறான். பல மொழிகள் சேர்ந்ததுதான் திராவிடம். பல மொழிகள் திராவிட மொழி குடும்பம் ஏறக்குறைய 85 மொழிகளை சேர்ந்ததுதான் திராவிடம். அது திராவிட மொழி குடும்பம். அந்த திராவிட மொழி குடும்பத்துக்கெல்லாம் தாய் மொழியா இருக்கக்கூடியது தமிழ் மொழி. புரியுதுங்களா? இதுக்குள்ள வரதே தமிழ் வருது, தெலுங்கு வருது, கன்னடம் வருது, மலையாளம் வருது, இன்னும் தெரியாத மொழிகள் நிறைய இருக்கு. நமக்கு 85 மொழிகள் நமக்கு தெரியுமா? தெரியாது. அது ஏறக்குறைய 85 மொழிகளை உள்ளடக்கியதான் திராவிட மொழி குடும்பம். இது 1856ல ராபர்ட் கால்டுவெல் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் த திராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி பல லாங்குவேஜஸ் சுட்டி காட்டியிருக்காரு. அதுல ஒரு மொழி தான் தமிழ் மொழி. தமிழ் மொழி தான் மூத்த மொழி. இந்த மொழிகள் எல்லாத்தையும் சேர்த்தது தான் திராவிடம். ஆமா சொல்றாங்க. இல்ல, இந்த ஒட்டுமொத்த மொழிக்குமே தாய்மொழி தமிழ் மொழி. புரியுதா? தாய்மொழி தமிழ் மொழி. அதுல இருந்து உருவான மொழி குடும்பம் தான் 85 மொழி. அப்ப இது பல்வேறு இனக்குழுக்களை உள்ளடக்கியதற்கு பேர் தான் திராவிடம். இது திராவிட மொழி குடும்பம், திராவிடம் அப்படின்னு சொல்றது. இந்த திராவிடம் அப்படின்ற சொல்ல அந்த பையன் என்ன நினைக்கிறாங்களா, திமுக தான் உருவாக்குச்சு. இது அழுத்தமா சொல்லுங்க. திராவிடம் என்பது திமுக மட்டும் சொந்தம் கிடையாது, தந்தை பெரியார் அவர்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. திராவிடம் என்பது இன்னைக்கு இவங்க தமிழ் தேசியவாதி சொல்லிக்கிறாங்க பேரு. அவங்க யார் சொல்றாங்க, எங்க தமிழ் குடியினுடைய மூத்த நபர்கள் சொல்லி அயோத்தாச பண்டிதரை சொல்றாங்க. இந்த ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் அயோத்தாச பண்டித அவர்களும் தான் திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பேர் மூலமாகவே சங்கம் கட்டிய நபர்கள். அப்ப நீங்க அயோத்தாச பண்டிதரையும் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களையும் உங்களுடைய தமிழ் தேசியத்திற்கான அடையாளம் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டு நீங்க எப்படிங்க நீங்க திராவிடத்தை எதிர்ப்பீங்க? நீங்க தமிழ் தேசியத்துக்கு ஆதரவானார்னா அப்ப நீங்க திராவிடத்தை உருவாக்கியவர்கள் அயோத்தாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன். அப்ப ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கும் அயோத்தாச பண்டிதர்களுக்கும் நீங்க எதிரியா? நீ தமிழ் தேசியம் பேசுற ஆட்கள் நீங்க எதிரியா? அப்படிதான் அவங்க பாக்குறாங்க. அத சொல்ல வேண்டியதானே. இப்ப திராவிடம்ன்ற சொல் வேறு சொல் எங்க இருந்தது? ரெவரண்ட் ஜான் ரத்தினம் அவர்கிட்ட தான் வருது. ரெவரண்ட் ஜான் ரத்தினம் தான் திராவிடர் கழகம் என்ற பேரை
கழகன்ற பேரே ஒரு இயக்கத்தை வச்சிருந்தாப்ல. அவர் யாரு? அவர் வந்து யாரு? ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர். மண்ணின் பூர்வகுடி. ஆமா. அதே மாதிரி வந்து அவர் வந்து திராவிட கழகம் சொல்லி பேர் வச்சிருந்தப்ப, இயக்கத்தை நடத்தினப்ப தந்தை பெரியார் அவர்களுக்கு வந்து 3 வயசு. வெறும் 3 வயசு. அப்ப திராவிடம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும் சொந்தம் கிடையாது. திராவிடம் என்பது தந்தை பெரியார் மட்டும் சொந்தம் கிடையாது. அதற்கு முன்பே வந்து இந்த மண்ணின் பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஜான் ரவரத்னம் சொல்லக்கூடிய அவரும், அதுக்கடுத்து அயோத்தியாச பண்டித அவர்கள் 1891 திராவிட மகாஜன சபையில சங்கம் கட்டியவர். சங்கம் கட்டியவர். அதுக்கடுத்து ரெட்டைமலை சீனிவாசன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1892 ஆதி திராவிட மகாஜன சபையில சங்கம் கட்டியவர். இங்க இருந்து தான் அந்த திராவிட என்ற சொல்லு வந்து மக்கள்கிட்ட பப்ளிசிட்டி ஆகுது, வலுப்பெற ஆரம்பிக்குது. வந்து அடையாளப்படுத்துறாங்க. ஆமா. அப்ப நீங்க தமிழ் தேசியம் பேசுகின்ற இந்த கும்பல்கள் ஒரு பக்கம் அயோத்தியாச பண்டிதருக்கு வீர வணக்கத்தையும் போட்டுக்கிறீங்க, ஒரு பக்கம் பார்த்தோம்னா யாருக்கு ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் வீர வணக்கம் போட்டுக்கிறீங்க. ரெண்டு பேரை பத்தி சொல்லிக்கிறேன் இல்லையா? இந்த ரெட்டை இருக்காரு இல்லையா, நிறைய பேர் வந்து தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் சொல்லுவாங்க. அவர் வந்து தாதா தான் அது பேரு, தாத்தா கிடையாது. தாதான்னா தலைவன் அர்த்தம். அந்த கூட வந்து என்ன பண்ணிட்டாங்க, நீங்க மறி தாத்தா ரெட்டைமலை இல்ல, தாதா ரெட்டைமலை சீனிவாசன். அப்ப அவர் வந்து பார்த்தோம்னா அவர் தான் என்ன பண்றாருன்னா, இந்த வில்லம்பு இருக்கு இல்லையா, வில்லம்பு பாண்டிய நாடுக்கு என்ன சொல்றான், மீனை சொல்றான். அதுக்கடுத்து வந்து சோழ நாட்டுக்கு என்ன சொல்றான், புளிய சொல்றான். புலிதானே சோழ நாடுனா புளிய சொல்றான். அதுக்கடுத்து சேர நாட்டுக்கு வில்லம்ப சொல்றான். இந்த 3 சிம்பலை ஒன்றிணைத்து தமிழ்நாடு அப்படின்னு பெயர் வைத்தது ரெட்டமலை சீனிவாசன். அப்ப ரெட்டமலை சீனிவாசனுடைய கருத்து நீங்க போயின்றீங்க. அவர்தான் ஆதி திராவிட மகாஜன சபையோட சங்கம் கட்டியவர் அவர்தான். இந்த முத தமிழ்நாடுன்னு பேர் சொன்ன ஒரே ஆளு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த பூர்வகுடி மக்கள், அதுவும் படித்து பட்டம் பெற்றவர் மாவீரன் ரெட்டைமலை சீனிவாசன். தாதா ரெட்டைமலை சீனிவாசன் அயோத்தியாச பண்டிதருடைய தாத்தா. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஓலைச்சுவடி மூலமாக இந்த திருக்குறளே கொண்டு வந்து கொடுத்த ஒரு நபர் கந்தப்பன். எல்லிஸ் அப்படின்ற ஒரு மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட போய் ஒப்படைச்ச ஒரு பேரு கந்தப்பன். அதனால இன்னைக்கு வந்து அவர் இல்ல அப்படின்னா நீ திருக்குறளே கிடையாது. திருக்குறள் பிரதியே வெளியே வந்திருக்காது. இல்ல தமிழ் தேசியம் பேசுறாங்களா, இந்த அயோத்தியாச பண்டிதர் ஒரு செயல் செஞ்சாரு. அதாவது வந்து ஒரு பைசா தமிழ்ன்ற ஏடு நடத்தினாரு. பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து என்ன பண்ணா, நீ எப்பரா ஏடு நடத்துற, தமிழ் அச்சிட்டு எப்பரா நீ எழுதுற, அதுல இந்த பேர்ல இயங்குறேன் என்ன பண்ணாங்க, ஃபைன் போட்டாங்க. அப்ப நீங்க வந்து தமிழுக்காக அதுதான். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, அயோத்தியாச பண்டித அவர்கள்ட்ட இருக்கிற ஒரு நல்ல விடயங்களை எடுத்துக்கிறீங்க, தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கிட்ட இருக்கிற நல்ல விடயங்களை எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு சாதகமா இருக்கிற விடயங்கள் எடுத்துக்கிறீங்க. ஆனா அவங்க முன்மொழிந்த திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கருத்தை மட்டும் புறந்தள்ளிட்டு நீங்க அரசியல் பண்றீங்க அப்படின்னா நீங்க தாண்டா உண்மையான போலி தமிழ் தேசியவாதி. நல்லா தெரிஞ்சுங்க, தமிழுக்காக தமிழ் மண்ணுக்காக கடைசி வரைக்கும் போராடிய தலைவர்கள் யாருன்னா அயோத்தியாச பண்டிதரும் தாதா ரெட்டைமலை சீனிவாசன். இப்ப இந்த 2 பேருடைய பிம்பம் தான் திருமாவளவன். இதத்தான் வந்து என்ன பண்ணாருன்னா, நான் சொன்னோம் தெரியுமா ஸ்டார்டிங்லயே, ஃப்ரேமிங் பாலிடிக்ஸ் பண்றாங்க, தனக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கிடுவாங்க சொன்னோம் இல்லையா. இதத்தான் என்ன பண்ணாருன்னா அண்ணன் திருமாவர்கள் அந்த மேடையில சொன்னாரு. அயோத்தியாச பண்டிதரை கோட் பண்றாரு, ரெவரண்ட் ஜான் ரத்னத்தை கோட் பண்றாரு, தாதா ரெட்டைமலை சீனிவாசன் கோட் பண்றாரு. அதெல்லாம் கோட் பண்ணிட்டு நாங்க திராவிட கருத்தியல ஒருபோதும் விட மாட்டோம், திமுக விட்டாரும் நாங்க விட மாட்டோம், அதுக்கு சொந்தக்காரங்க நாங்க தான் சொன்னாரு. அதை மட்டும் இவங்க கட் பண்ணிட்டு திராவிடத்தை நாங்க காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லி திருமணம் சொன்னாரு தெரியுமா, அதை மட்டும் எடுத்து போட்டு வைரல் பண்ணிக்கிறாங்க. அப்ப யாரா போலி தமிழ் தேசியவாதி? டாக்டர் ரெட்டைமலை சீனிவாசன் பேசின கருத்துல நீ பேசணும், திராவிடத்தை நீயும் பேசணும். இல்ல எங்களுக்கு வந்து ரெட்டைமலை சீனிவாசன் தேவைன்னு சொல்லிட்டு போ, அயோத்தியாச பண்டிதர் தேவைன்னு சொல்லிட்டு ஓபன் ஃபோரம்ல சொல்லு. நீ அப்புறம் சொல்லாம விடுது, அப்ப தமிழ் தேசியத்தை நீ போலியா பேசிக்கிறீங்க. நீ இன்னொரு விஷயம் கேளுங்க, நீங்க போலி தமிழ் தேசியவாதி நான் திருமாவளவன் சொல்றதுக்கு எந்த தகுதியை எந்த திரான்னு தமிழ்நாட்டுல எவனுக்கும் இல்ல. ஏன் தெரியுமா, இது வந்து ஒரு ஃப்ரேம் பண்றாங்க. அதுல வந்து பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு போலி தமிழ் தேசியவாதின்னு சொல்றேன். நான் கேட்கிறேன், இன்னைக்கு வந்து இந்தியாவில தமிழ்நாட்டுல 1 லட்சம் பேருக்கு தமிழ் பேர் சூட்டு மாநாடு நடத்தினாரு. அப்படியே தமிழ்நாடு முழுவதும் 2001, 2, 3 அதாவது எல்லா பேருமே வந்து அப்பா தாய் தந்தை பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும், அப்பா பேர் வைப்பாங்க, அம்மா பேர் வைப்பாங்க. ஆனா தன்னுடைய தந்தைக்கு பேர் வைத்த தமிழ் பேர் வைத்த ஒரே தலைவர் திருமாவளவன் மட்டும்தான். இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களை யார போய் கேட்டீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு தமிழ் பேர் இருக்கும். ஆமா, தமிழ் பேர் இருக்கும். நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா தமிழ் தேசியம் பேசுகின்ற கும்பல் இருக்காங்க தெரியுமா, போலி தமிழ் தேசியம் பேசுகின்ற கும்பல்கள் ஒரு மாநாடு மாதிரி நடத்து, அந்த மாநாட்டுல வந்து நீ தமிழ் பேர் சூட்டு, உங்க கட்சிக்காரங்க எல்லாரும் தமிழ் பேர் சூட்டு, அந்த தம்பு தாணி ஒன்ட்ட இருக்குதா, நீ பண்ண மாட்ட.
ஏன்னா அரசியல் வியாபாரிகள் இங்க இருக்கிற நிறைய பேர் தமிழ் தேசியம் என்ற பொருள் இருக்கிற அரசியல் வியாபாரிகள். பிஜேபி கைக்கூலி தலைவா, அதான் பிஜேபி கைக்கூலி. ஏன்னா ஒவ்வொரு கட்சிகளிலுமே இந்த போலி தமிழ் தேசியம் பேசுகின்ற கும்பல் இருக்காங்க தெரியுமா, அவங்களுடைய கட்சிகள்ல நிறைய பேர் சமஸ்கிருத பேர் கொண்ட நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, தமிழ் பேரே கிடையாது. அப்ப இந்த மாதிரி ஒரு மொழி புரட்சி நீ பண்ண அப்படின்னா உன்னுடைய சங்கித்தனம் வந்து வெளில தெரிஞ்சிடும் என்ற காரணத்துக்காக நீங்க தமிழ் பேர் வந்து பயன்படுத்துவது கிடையாது. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் அண்ணன் எழுச்சி தமிழ் அவர்கள் லட்சம் நபர்களுக்கு தமிழ் பேர் சூட்டியிருக்காரு. இன்ன வரைக்கும் பிறக்கிற குழந்தைக்கு பூரா தமிழ் பேர் தான் வைக்கிறாங்க எல்லாருமே. அதான் இன்னொரு அதுல பேசினார், அந்த மீட்டிங்ல பேசினாரு, நீங்க தமிழை தேடி பார்க்கணும், தமிழ் மொழியை தேடி பார்க்கணும், தமிழ் சொற்களை தேடி பார்க்கணும், அது சேரியில் மட்டும்தான் உயிருடன் இருக்குது என்று அண்ணன் திருமாவளவன் அந்த மேடையில சொன்னாரு. உயிருடன் இருக்குது எங்க? சேரியில் மட்டும்தான் உயிருடன் இருக்கிறது, சேரியை தவிர்த்து தமிழ் வந்து உயிருடன் இல்லை என்பதை சொன்னாரு. அதை பேசிக்கலாம்ல ஏன் பேசல? அதன் அவர் என்ன சொன்னாரு, பிராடுகாரன் தொலை இவங்க அதான் சொல்லல தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுகிற அந்த பேரை வச்சு எச்சகாலத்தனம் பண்றவங்க இவங்க. அவ்வளவுதான். ரெண்டாவது அதே மாதிரி வேங்கையல் விவகாரத்துல அந்த பேசுறான், அந்த பொக்கிஷம் யூடியூப் சேனல்காரன் வந்து பேசுறான். வேங்கையல் விவகாரத்துல வந்து அண்ணன் திருமாவர்கள் குற்றவாளிகள் இவர்கள் தான் என்று சிபிசிஐடி குற்றம் சாட்டியதற்கு பின்பாக திருமானை ஒரு போராட்டம் கூட பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு வந்து வேங்கவேல 144 போடாமையே காவல்துறை அதிகாரிகள் யாரையும் உள்ள விடல. அங்க போய் முற்றுகை பண்ணது விடுதலை சிறுத்தை கட்சி. போராட்டம் விடுதலை சிறுத்தை கட்சி. இன்ன வரைக்கும் அந்த மக்களுக்கு வழக்குக்காக போராடுறது விடுதலை சிறுத்தை கட்சி தான். இன்ன வரைக்கும் முதலமைச்சர் அதிகாரம் இருக்கு, காவல்துறை அதிகாரம். இந்த இதை வந்து நீங்க வந்து சிபிஐக்கு மாத்துங்க, எங்களுக்கு வந்து இதுல வந்து உடன்பாடு இல்லை அப்படின்ற வந்து முதலமைச்சரே நேரடியா போய் மனு கொடுக்குறாரு. இனி என்ன ஏன்னு தெரியல. நான் என்ன கேட்கிறேன், நீ பேசுற இல்ல வேங்கவேலுக்கு போனாரா, நீ தமிழ் தேசியம் பேசுற, அங்க இருக்கக்கூடிய பூர்வ குடிப்பறையர்கள் தமிழர்களா இல்ல வேற நாட்டுக்காரங்களா? தமிழர்கள் தானே. நீ போக வேண்டியதானே. தமிழர்களுக்கு திருமாவளவன் மட்டும்தான் போகணுமா? நின்னுடைய தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கிரைட்டீரியாக்குள்ள வந்து பறையர்கள் யாரும் வர மாட்டாங்களா? அதை கேட்கணும்ல. அப்ப வந்து நீ வந்து சாதி தமிழ் தேசியம் பேசுற, அது வந்து தமிழ் தேசியம் ஆகுது. சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம். இன்ன வரைக்கும் கூட அந்த வேங்கவேல் குற்றப்பத்திரிகை யார் கைகளுக்கு போய் சேர்ந்துருக்கு தெரியுமா? அந்தந்த இன்ச்சு பை இன்ச்சு அந்த வழக்கறிஞர்கள் பேர் முதற்கொண்டு எங்களால் சொல்ல முடியும். இன்ன வரைக்கும் நம்ம வந்து வேங்கவேல் வந்து கண்காணிச்சுக்கிறோம். யாரு வந்து வக்காலத்து எந்த வழக்கறிஞர் இருக்காங்க முதற்கொண்டு எங்களுக்கு தெரியும். அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வழக்கறிஞர்கள் தான் வக்காலத்தா இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், வேங்கவேலுக்காக போனாரான்னு கேக்குறீங்கல்ல, நாங்கெல்லாம் தமிழர்கள் பறைசாட்டுறீங்கல்ல, எங்க பாட்டை முப்பாட்டைன்றெல்லாம் பேசுறீங்கல்ல, ஆனா தமிழர்கள் தான் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கேன், தமிழரை தான் வாழ்றதுல மலை தள்ளி போட்டிருக்கேன். இத போய் கேட்கறதுக்கு எந்த அரசியல் கட்சிக்கும் துப்பு இல்ல, திரான் இல்ல. தமிழ் தேசியம் பேசுறதுக்கு அவனுக்கு அருகதே கிடையாது. அதாங்க ஏன் துப்பு திராணி இல்ல தெரியுமா? நம்ம ஆல்ரெடி பேசுனதான் ஃப்ரேமிங் பாலிடிக்ஸ். ஆதவர்ஜுன எந்த அளவுக்கு பேசினா இல்லையா, ஆதவர்ஜுன வந்து திருமாவளவன் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக தக்க பதிலடி விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க மூலம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே வேளையில ஆதவர்ஜுன என்ன சொன்னா தெரியுமா, வேங்கவேல தீர்வு காண முடியாததற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அங்க இருக்கிற ஓபிசி மக்களுடைய ஓட் கன்சாலிடேஷன் சொன்னாப்ல. அத பேசிருக்கலாம்ல. பேசுனீங்க. தமிழ் தேசியம் பேசுகின்ற இந்த போலி கும்பல்கள் ஓபிசி மக்களுடைய ஓட் கன்சாலிடேஷனுக்காக தான் ஆதவர்ஜுன இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ ஓபிசி மக்களுடைய ஓட் கன்சாலிடேஷன்னா அது எந்தெந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இந்த சமுதாய மக்களுடைய வாக்குகள் கிடைக்காத காரணத்துக்காக தான் வேங்கவேல பறையர் சமுதாய மக்கள் பலிகடாவா ஆக்கப்பட்டார்கள். அத சொல்லு. அத பேசுறீங்க. அத சொல்றது ஆதவர்ஜுன வந்து கரெக்ட்டா சொல்லி விட்டார். அவர் திருமாவளவனை டீகோடிங் பண்ணி விட்டார். என்னத்த இது பண்ணார் தெரியவில்லையே. அத மட்டும் சொல்றீங்களே. இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணாங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா அண்ணன் மேதகு பிரபாகரன் உயிரோடு இருந்தால் கூட வந்து திருமாவளவன் பேச ஏத்துக்கொள்ள மாட்டார் அப்படின்ற மாதிரி பேசினேன். இல்லன்றதான நீங்க சொல்றீங்க இவ்வளவு பேச்சு பேசுறீங்க. தமிழ்நாட்டிலே அதாவது வந்து அண்ணன் மேதகு பிரபாகரன் வந்து அழைப்பு கொடுத்து போன ஒரே தலைவர் அண்ணன் திருமாவளவன் மட்டும்தான். ஏன் போனார் தெரியுமா? லட்சக்கணக்கான இளைஞர் அண்ணன் திருமாவளவன் முன்னாடி நிற்கிறாங்க. தமிழ் பேர் சூட்டு மாநாடுன்ற வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ் ஒரு சிந்தனையை உருவாக்குறார், இந்த இனத்தை மீட்டெடுக்கிறார் எண்ணத்துலதான் 2002-2003 அண்ணன் பிரபாகரன் அழைப்பு கொடுத்தார். அழைப்பு கொடுத்து போன தலைவர் அண்ணன் திருமாவளவன் தான். அதை விட்டுட்டு அவரை வந்து இவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டே நடிப்பாங்க. ஆதவர்ஜுன வந்து திருமாவளவன் சொன்னது சரின்னு சொல்ற ஆளு நீயே ஓபிசி மக்களை ஓட் கன்சாலிடேஷன் பத்தி பேசாதே எங்களுக்கு தெரிய வேணாமா? தெரிய வேணாமா? அதான் சொல்றேன். ஒவ்வொரு கட்சிகளுமே திருமாவளவன் பேசுற விஷயத்துல எந்தெந்த விடயங்கள் அதற்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி நிறைய பேர் சமூக வலைத்தளங்கள்ல திராவிடத்தை வந்து நான் வீழ்த்த காப்பேன் அப்படின்ற மாதிரி திரும்ப சொல்லிட்டாரு, பாருங்கள் திருமாவளவன் எங்கள் பக்கம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எடுத்து போடுறாங்க. ஆனா அதே ஆட்கள் வந்து அயோத்தாச பண்டிதரை பத்தி பேசினாங்க தெரியுமா? அதை எடுத்து போட மாட்டாங்க. சீனிவாஸ் பத்தி பேசினா தெரியுமா? அதை எடுத்து போட மாட்டாங்க. ரெவரண்ட் ஜான் ரத்ன பத்தி பேசினா தெரியுமா? அதை எடுத்து போட மாட்டாங்க.
ரெவரண்ட் ஜான் ரேத்னா திராவிட கழகன்ற மாதிரி கட்டியமைத்த பொழுது, அந்த கட்சியை கட்டமைத்த பொழுது பெரியாருக்கு 3 வயசு சொன்னாரு, அதை எடுத்து போட மாட்டாங்க. ஏன் நம்ம இவங்களுக்காக இன்னொரு விஷயத்தை சொன்னேன், இன்னொரு விஷயத்தை சொல்றேன். மதுரையில வந்து சங்கம் கட்டியது, பல சங்கங்கள்லாம் கட்டிருக்காங்க, தமிழ் சங்கம். கடைசியா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சங்கம் கடைசியா கட்டிய அந்த சங்கம் யாருனால கட்டப்பட்ட அப்படின்னா, ஒண்ணு மதுரை பிள்ளை, இன்னொன்று வந்து பாண்டித்துறை தேவர் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேர்னாலதான் மதுரை சங்கம் கடைசியா கட்டப்பட்ட தமிழ் சங்கம். இது கூட பூர்வகுடி மக்கள், மதுரை பிள்ளை என்பது ஒரு பழைய சமூகத்தை சார்ந்தவர், பாண்டித்துறை தேவர், இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் வந்து இந்த தமிழ் சங்கத்தை மதுரையில உருவாக்குறாங்க. இப்படி தமிழுக்காக அர்ப்பணித்த ஒரு சமூகம். இன்னைக்கு அந்த திருமாவளவன் பேரே வந்து தமிழ் பேரு. அவரை குறை சொல்றதுக்கு எவனுக்குமே என்ன அது அருகதையும் இல்ல, அதுக்கான அறிவும் கிடையாது. டோட்டலா வந்து நீங்க வந்து அரசியல் சூழ்ச்சிகள் தான் தோழர், அதாவது ஒண்ணும் கிடையாது, அரசியல் சூழ்ச்சிகள் தான். எப்படியாச்சும் வந்து திருமாவளவனை வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டிலிருந்து கலட்டணும் ஒண்ணு. ரெண்டாவது அவர் கலட்டிட்டா அப்படின்னா ஈஸியா வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சாதியவாதிகள்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு கொட்டுக்காளித்தனம் போடுவாங்க. அதுக்கான வேலையை தான் வந்து இந்த போலி தமிழ் தேசிய கும்பல்கள் பார்த்து இருக்கிறாங்க. சரிங்களா? உள்ளபடியே சொல்றதா இருந்தா, தமிழ் தேசியம் என்பது சாதியற்றவர்கள் வந்து ஒருங்கிணைப்பதற்கு பேர் தான் தமிழ் தேசியம். அதாவது சாதியற்ற தமிழர்களாய் நாம் வந்து ஒருங்கிணைவதற்கு பேர் தான் தமிழ் தேசியம். ஆனா இங்க சாதியுடன் கூடிய ஒரு தமிழ் தேசியம் வந்து கட்டமைக்க பாக்குறாங்க. சனாதன தேசியம், அது சனாதன தேசியம், அது தமிழ் தேசியம் கிடையாது தம்பி, அது சனாதன தேசியம். நீங்க சொல்றது வந்து சனாதன தேசியம். கரெக்டான வார்த்தையை சொல்லியிருக்காரு, சனாதன தேசியம். அதனால வந்து உங்களுக்கு இவ்வளவுதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் சொல்லன்ற காரணத்துக்காக இந்த காணொலி. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ வந்து இதுக்கு மேலேயும் திருமாவளவன் சொன்னாங்க அப்படின்னா நிறைய விஷயம் சொல்றதுக்கு எல்லாரும் தயாரா இருக்கும். பேசிடுவோம். கற்பி ஒன்று செய் புரட்சி செய்கின்ற புரட்சி வரை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.